தமிழ் மக்கள் அனைவருக்கும் என்னுடைய இந்நேர இனிய வந்தனங்கள். வழக்கமாக இலக்கிய ரசிகர்களுக்கு என்று விളിக்கிற நான் உலகெங்கிலும் உள்ள உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் என்று விളിத்ததில் ஒரு முக்கியமான காரணம் இருக்கிறது. ஒரு நல்ல செய்தியோடு வந்திருக்கிறேன். எல்லோருக்கும் நன்மை தரக்கூடிய, எல்லோருக்கும் சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு நல்ல செய்தி. அது முழுக்க முழுக்க உங்களுக்கு தெரிந்த செய்திதான். கடந்த 3 நாட்களாக அந்த மகிழ்வில், அந்த நிறைவில் நாம் எல்லோரும் இருக்கிறோம். ஆம், தமிழகத்தில் ஒரு நல்ல அடையாளம் நிகழ்ந்திருக்கிறது. ஒரு நல்ல தொடக்கம் அரங்கேறி இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியோடு நீண்ட காலங்கள் தொடர்ந்து பயணித்து வந்த மரியாதைக்குரிய திருமிகு அண்ணாமலை IPS அவர்கள் அந்த கட்சியோடு ஏற்பட்ட ஒரு சில மனஸ்தாபங்களோ அல்லது ஒத்துப்போக முடியாத தன்மையோ காரணமாக அதிலே இருந்து வெளியே வந்து தமிழகத்தில் தனியே ஒரு கட்சியை ஆரம்பித்திருக்கிறார். வி த லீடர் என்கின்ற கட்சி. அந்த கட்சியை அவர் ஆரம்பித்து ஒரு தனி இயக்கமாக தலைமை தாங்கி தொடங்கி சொற்ப நேரங்களுக்குள்ளேயே மிகப்பெரிய ரசிகர் கூட்டம், அதாவது அந்த கட்சியிலே தங்களை இணைத்து கொண்டு 15 லட்சத்துக்கும் மேலான தொண்டர்கள் அதிலே அங்கத்துவம் பெற்றிருக்கிறார்கள் என்பது மகிழ்ச்சி. எல்லாவற்றையும் விட நான் இன்றைக்கு இருக்கக்கூடிய இளந்தலைமுறையினிடத்திலே அவரளவுக்கு ஆளுமையான, ஆற்றல் வாய்ந்த, அறிவு வாய்ந்த, ஒரு அற்புதமான ஒரு நிமிர்வான ஒருவரை பார்க்கவில்லை என்று சொல்லும் அளவுக்கு மிகச்சிறந்த ஆளுமை, எல்லோராலும் நேசிக்கத்தக்க அளவுக்கு நிதானமான ஒரு நல்ல தலைவனை நாங்கள் அடைந்திருக்கிறோம். எங்களுக்கு ஒரு நல்ல தலைவன் கிடைத்திருக்கிறான் என்று தமிழகத்தவர்கள் மட்டுமல்ல, இந்திய தேசம் மட்டுமல்ல, உலகம் முழுவதும் நினைத்து மகிழத்தக்க. அதை எப்படி சொல்லுகிறாய்? தமிழகத்திலே ஒரு அரசியல் கட்சியை தொடங்கிய அண்ணாமலை உலகத்துக்கு எப்படி தலைவரானார் என்றால் நான் சொல்லுவேன், ஒரு நல்ல பொக்கிஷம். பாரதி தான் சொன்னானே, வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு. வள்ளுவன் தமிழ்நாட்டில் பிறந்தாலும் தமிழ்நாட்டுக்கு மட்டும் சொந்தமான ஒருவன் அல்ல. அதுபோல ஒரு நல்ல விருட்சம், எல்லோரையும் அரவணைத்து அறத்தால் அகில உலகத்தையும் பேணி கொண்டு போகக்கூடிய ஒரு பெருந்தகையாக, நல்லவராக, வல்லவராக இருப்பார் என்று நம்பத்தகுந்த ஒரு விருட்சம். உண்மையில் பாரதிய ஜனதா கட்சியிலே இருந்து வெளியே வந்து அவர் ஆற்றிய உரை எவ்வளவு கண்ணியமான, எவ்வளவு நாகரிகமான, எவ்வளவு நிதானமான உரை என்பதை பார்த்த அத்தனை பேரும் உணர்ந்திருப்பீர்கள். ஒரு அடுக்குமொழியோ, ஒரு வீரியமான, ஒரு ஆக்ரோஷமான வார்த்தைகளாலோ, உசுப்பேத்தல்களாலோ தமிழகத்தை வசீகரிக்க நினைக்கவில்லை. மிக நிதானமாக பாருங்கள், அதிர பேசாமலும் அத்தனை பேர் உள்ளங்களிலும் அமர முடியும் என்பதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு தான் இந்த அண்ணாமலை IPS அவர்கள். அறிவார்ந்த, ஆற்றல் வாய்ந்த, ஆளுமை நிறைந்த, தோழமை நிறைந்த, எல்லாமாகவும் இருக்கக்கூடிய அந்த வரத்தை, அந்த அற்புதமான பொக்கிஷத்தை எல்லாம் வல்ல இறைவன் பேணி பாதுகாத்து தமிழகத்துக்கும் இந்திய ஒட்டுமொத்த பாரத தேசத்துக்கும் அதன் சேய்நாடான ஈழத்துக்கும், இன்னும் சொல்ல போனால் ஒட்டுமொத்த உலகத்துக்கும் பயன் செய்விக்க வேண்டும். அதற்குரிய எல்லாவிதமான அனுகூலங்களையும், ஆற்றல்களையும், ஆசீர்வாதங்களையும் இறைப்பரம்பொருள் கொடுக்க வேண்டும். உண்மையில் இந்த செய்தியை, இது அண்ணாமலை அவர்களுக்கு வாழ்த்து என்று ஒரு வார்த்தையில் சொல்வதற்காக அல்ல இந்த பதிவு இந்த நல்ல சகுனத்தை, இந்த நல்ல தொடக்கத்தை, நல்ல அறத்தின் குறியீடாக மிளிர்ந்திருக்கக்கூடிய இந்த வெளிச்சத்தை சொல்லி மகிழ வேண்டும் என்பதற்காக இடப்பட்ட பதிவு இந்த பதிவு. எல்லோரும் அந்த வெளிச்சம் பேரொளி பரப்பி பெரும் பிரகாசத்தை இந்த உலகத்துக்கு தர வேண்டும் என்று பிரார்த்திப்போம். உண்மையில் அது ஒரு நல்ல தொடக்கம்,
ஒரு நல்ல வளர்ச்சி, ஒரு நல்ல அடையாளம். அந்த அடையாளத்துக்காக நாங்கள் மகளெல்லாம் இறைவனிடத்திலே தொழுது வேண்டலாம். நல்லபடியாக அவருடைய அரசியல் பயணம் மிளிர வேண்டும், மிளிர இறைவனுடைய அருள் துணை நிற்க வேண்டும் என்று என்னுடைய சந்தோஷத்தை ஒரு ஈழத்திலே இருந்து ஒரு ஈழத்தமிழருடைய வாழ்த்தாக அந்த அருமை சகோதரருக்கு வாழ்த்து தெரிவிக்க வேண்டியது கடமை என்று கருதி, என்னுடைய மகிழ்வை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்கின்றது கடமை என்று கருதி இந்த பதிவை முன்வைத்திருக்கிறேன். ஏனென்றால் நல்ல விடயங்களை சொல்ல வேண்டும், பாராட்ட வேண்டும், அதை துதிக்க வேண்டும், அதை மதிக்க வேண்டும் என்று நம்புகிறவன், விரும்புகிறவன் நான். அந்த நோக்கம் கருதியே இந்த பதிவு. மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு, ஒரு மகிழ்ச்சிகரமான பதிவுகளோடு சந்திப்பதில் உண்மையில் மனம் நிறைகிறது. அத்தகைய ஒரு நல்ல பதிவோடு உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். சாதனை செய்க பராசக்தி, சாதனை செய்க. நன்றி, வணக்கம்.